15ஆம் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு குறள் என்னென்னா, வகையறிந்து வல்லவை வாய் சேரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். இதோட பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சொற்களின் தொகையறிந்த தூய அறிவாளர்கள் அவை தன்மையை அறிந்து வலியவர் அவையிலே வாய் சோர்ந்து எதனையும் பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்களோட தொகை, அதாவது இலக்கண இலக்கிய முறைகள் அறிந்த தூய அறிவாளர்கள் ஒரு அவையில் பேசுகிறாங்கன்னா அந்த அவையோட தன்மையை அறிந்து வலியவர் நிறைஞ்சிருக்கு, அதாவது நல்ல கற்றவர்கள் நிறைந்திருக்க அந்த அவையில் வாய் சோர்ந்து, அதாவது வாய்க்குளறி எதையும் தப்பாக பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சொற்களின் தொகையறிந்த தூய அறிவாளர்கள் அவை தன்மையை அறிந்து வலியவர் அவையிலே வாய் சோர்ந்து எதனையும் பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக 2வது குறள், கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். பொருள் கற்றவரின் முன் தாம் கற்றவைகளை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்ல வல்லவர் கற்றவர் எல்லாரிலும் கற்றவராக மதித்து சொல்லப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, கற்றவங்களுக்கு, அதாவது கற்றவர்கள் நிறைந்த அந்த அவையில் அவங்களுக்கு முன்னாடி தான் கற்ற எல்லாத்தையுமே அவங்களோட மனதில் பதியுமாறு சொல்கிறதுக்கு வல்லவர்கள், அதாவது சொல்ல வல்லவர் கற்றவர் எல்லாரிலுமே உயர்ந்தவராக, அதாவது அவங்க எல்லாரையும் விட கற்றவராக மதித்து சொல்லப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கற்றவரின் முன் தாம் கற்றவைகளை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்ல வல்லவர் கற்றவர் எல்லாரிலும் கற்றவராக மதித்து சொல்லப்படுவார். அடுத்ததான் 3வது குறள், பகையகத்து சாவார் எளியர் அறியர் அவையகத்து அஞ்சாதவர். பகையகத்து சாவார் எளியர் அறியர் அவையகத்து அஞ்சாதவர். பொருள் பார்த்திங்கன்னா, பகைவருள்ள போர்க்களத்தில் அஞ்சாமல் சென்று சாவையும் ஏற்பவர்கள் பலர், ஆனால் கற்றோர் அவையிலே சென்று பேசக்கூடிய வல்லவர் சிலரே அப்படின்னு சொல்கிறாங்க. எதிரிகள் இருக்கக்கூடிய போர்க்களத்தில் போய் பயப்படாமல் செத்து போகிறவங்க பல பேர், ஆனால் கற்றவர்கள் நிறைந்திருக்க அவையில் தைரியமாக பேசக்கூடிய வல்லவர்கள் சிலர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் பகைவருள்ள போர்க்களத்தில் அஞ்சாமல் சென்று சாவையும் ஏற்பவர்கள் பலர், ஆனால் சான்றோர் அவையிலே சென்று பேசக்கூடிய வல்லவர் சிலரே. அடுத்த குறள், கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். பொருள் பார்த்திங்கன்னா, கற்றவர் முன் தான் கற்றவைகளை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்லி மிகுதியாக கற்றவரிடம் அம்மிகுதியான கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றவர்கள் முன், அதாவது அதே தான் அவையில் கற்றவர்கள் நிறைந்திருக்க அவையில் தான் கற்ற எல்லாத்தையுமே அவங்களோட மனசில் பதியுமாறு சொல்லி, அதுக்கப்புறமா தன்னை விட மிகுதியாக கற்றிருப்பாங்களே அவங்க கிட்டேருந்து அந்த மிகுதியான கல்வியையும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதான் கற்றவர் முன் தான் கற்றவைகளை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்லி மிகுதியாக கற்றவரிடம் அம்மிகுதியான கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும். 5வது குறள், ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றங் கொடுத்தற் பொருட்டு. ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றங் கொடுத்தற் பொருட்டு. பொருள் பார்த்திங்கன்னா, அவையினருக்கு அஞ்சாமல் அங்கே எழும் கேள்விகளுக்கு விடை சொல்லும் பொருட்டு அதற்கு வேண்டிய நூல்களை பொருள் நயம் அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவையினருக்கு அஞ்சாமல், அவையில் போய் அங்கே இருக்கவங்களுக்கு அஞ்சாமல், அதாவது பயப்படாமல் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு எல்லாமே விடை சொல்லும் பொருட்டு அதற்கு தேவையான நூல்கள் எல்லாத்தையுமே நம்ம பொருள் நயம் அறிந்து அதோட பொருள் அறிஞ்சு படித்து வச்சுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் அவையினருக்கு அஞ்சாமல் அங்கே எழும் கேள்விகளுக்கு விடை சொல்லும் பொருட்டு அதற்கு வேண்டிய நூல்களை பொருள் நயம் அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். 6வது குறள், வாளுடன் வன்கண்ணர் அல்லாருக்கு நூலுடன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. வாளுடன் வன்கண்ணர் அல்லாருக்கு நூலுடன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. பொருள் பார்த்திங்கன்னா, அஞ்சாமை இல்லாதவருக்கு அவர் ஏந்தியுள்ள வாளினால் என்ன பயன்? நுட்பமான அறிவுடையவர் அவையிலே பேச அஞ்சுபவருக்கு நூலறிவாலும் பயனில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சாமைனா என்ன? பயம் இல்லாமல் இருக்கிறது தான். அந்த பயம் இல்லாமல் இருக்கிறதே இல்லாதவங்கன்னா பயப்படுறவங்க. ஸோ பயந்துட்டு இருக்கவங்களுக்கு அவங்க வச்சுருக்க வாளால் எந்த பயனும் இல்லை. அந்த மாதிரி தான் நுட்பமான அறிவுடையவர்கள் நிறைந்த அவையில் பேசுகிறதுக்கு பயப்படுறவங்க அவங்க பெற்றிருக்க நூல் அறிவால், அதாவது நூல்கள் கற்று அதனால் வரக்கூடிய அறிவு இருக்குல்ல, அந்த அறிவால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சாமை இல்லாதவருக்கு அவர் ஏந்தியுள்ள வாளினால் என்ன பயன்? நுட்பமான அறிவுடையவர் அவையிலே பேச அஞ்சுபவர்க்கு நூலறிவாலும் பயனில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததான் 7வது குறள், பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். பொருள் பார்த்திங்கன்னா, அவையினிடத்தில் அஞ்சுகின்றவன் கற்ற நூல் பகைவரின் போர்க்களத்தில் அஞ்சுகின்ற பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாள் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு அவையில் பேசுகிறதுக்கு பயப்படுறவன் கற்றுக்கிட்ட நூல்கள்லேருந்து கற்றுக்கிட்ட அறிவாக தான் கற்ற நூல். அது எப்படின்னா,
பகைவரோட போர்க்களத்தில் எதிரி இருக்க போர்க்களத்தில் பயந்துகிட்டு இருக்க ஒரு கோழையோட கையில் கொடுத்த கூர்மையான வாள் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவையினிடத்தில் அஞ்சுகின்றவன் கற்ற நூல், பகைவரின் போர்க்களத்தில் அஞ்சுகின்ற பேடியின் அதாவது கோழை அவங்களோட கையில் உள்ள கூர்மையான வாள் போன்றது. ஓகேவா? அடுத்ததாக 8வது குறள். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார். பொருள் என்னன்னா, நல்ல அறிஞரின் அவையில் நல்ல பொருளை கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதவர். என்னன்னா, நல்ல அறிஞரின் அவையில் நல்ல பொருளை கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதவர், பல நூல்களை கற்றாலும் பயனில்லாதவர். அதே தான். ஏன்னா நல்ல அறிஞர்கள் அதாவது நல்ல அறிவுடையவர்கள் நிறைந்த அவையில் ஒரு நல்ல பொருளை அங்கே அவையில் இருக்கவங்களோட மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதவங்க எவ்வளவு தான் நூலை கற்றிருந்தாலும் பயன் இல்லை அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் நல்ல அறிஞரின் அவையில் நல்ல பொருளை கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதவர், பல நூல்களை கற்றாலும் பயனில்லாதவரே. அடுத்ததாக 9வது திருக்குறள். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார். பொருள் பார்த்திங்கன்னா, தாம் பல நூல்களை கற்றறிந்த போதிலும் நல்லறிவு உடையவர் அவையிலே பேசுவதற்கு அஞ்சுபவர் கல்லாதவரினும் கடைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தான் எவ்வளவுதான் அதாவது பல நூல்களை கற்றிருந்த போதிலுமே நல்ல அறிவுடையவங்க இருக்க அவையில் பேசுகிறதுக்கு பயப்படுறவங்க கல்லாமை அதாவது படிக்காமையே இருக்காங்களே அவங்களை விட கடைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தாம் பல நூல்களை கற்றறிந்த போதிலும் நல்லறிவு உடையவர் அவையிலே பேசுவதற்கு அஞ்சுபவர் கல்லாதவரினும் கடைப்பட்டவர்கள். அடுத்ததான் 10வது குறள். உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் கலனஞ்சி கற்ற செலச் சொல்லாதார். உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் கலனஞ்சி கற்ற செலச் சொல்லாதார். பொருள் பார்த்திங்கன்னா, அவைக்களத்திற்கு அஞ்சி தாம் கற்றவைகளை கேட்பவர் மனத்தில் பதியுமாறு சொல்ல தெரியாதவர் உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தவருக்கு ஒப்பாவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நிறைஞ்சிருக்க அவையில் அந்த அவையில் பேசுகிறதுக்கு பயந்து போய் தாம் கற்றவைகளை அதாவது தாம் படித்து தெரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையும் அங்கே இருக்கவங்க கேட்குறவங்க அதாவது அவங்க கேட்குறவங்க அவங்களோட மனதில் பதியுமாறு சொல்ல தெரியாதவங்களாம் உயிரோடு இருந்தாலுமே இறந்து போனவங்களுக்கு ஒப்பானவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவைக்களத்திற்கு அஞ்சி தாம் கற்றவைகளை கேட்பவர் மனத்தில் பதியுமாறு சொல்ல தெரியாதவர் உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தவருக்கு ஒப்பாவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதோட நமக்கு அவையஞ்சாமையில் இருக்க 10 குறளும் பொருளோட பார்த்துட்டோம். ஒரு டைம் ஃபஸ்ட்லேருந்து குறளை மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குறள். வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். 2வது குறள். கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். 3வது குறள். பகையகத்துச் சாவார் எளியர் அறியர் அவையகத்து அஞ்சாதவர். பகையகத்துச் சாவார் எளியர் அறியர் அவையகத்து அஞ்சாதவர். 4வது குறள். கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். அடுத்த 5வது குறள். ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றங் கொடுத்தற் பொருட்டு. ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றங் கொடுத்தற் பொருட்டு. 6வது குறள். வாளொடென் வன்கண்ணர் அல்லாருக்கு நூலொடென் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. வாளொடென் வன்கண்ணர் அல்லாருக்கு நூலொடென் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. 7வது குறள். பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். 8வது குறள். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார். 9வது குறள். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். 10வது குறள். உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் கலனஞ்சி கற்ற செலச் சொல்லாதார். உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் கலனஞ்சி கற்ற செலச் சொல்லாதார். இதோட 10 குறளும் விளக்கத்தோடு நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். அவையஞ்சாமை அதிகாரத்தில் இருக்க 10 குறள்கள். நாளைக்கு நம்ம கண்ணோட்டம் அதிகாரத்தில் இருக்க 10 குறளையும் முழு விளக்கத்தோடு பார்த்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ.